to RSR Max 11th standard limits and derivatives. இதில் வந்து சம்ஸ் போடுறதுக்கு முந்தி பேசிக்ஸ், ஹிண்ட்ஸ், ஃபார்முலா அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இது சிம்பிளாக வருது கிளான்ஸ் பார்த்துடலாம். இது தெரவாயிட்டுனா வி கேன் கோ டு த சம்ஸ் டைரக்ட்லி. கணக்கோட ஃபார்மேட் கணக்கு இப்படி தான் கொடுத்துருக்கோம். ஃபார்மேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இது கிவன் சம் அப்படி வச்சுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, இந்த ஏங்கிறது வந்து இந்த கொடுத்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறது. தட் இஸ் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒரு மெத்தட், அல்லது ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இல்லை ஃபேக்டரைசேஷன் பண்ணி காமன் ஃபேக்டர் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஆரம்பம் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது. இன் எனி மெத்தட் த ஆன்சர் மேபி ஆஃப் த ஃபார்ம். இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறது, இல்லை ஃபேக்டரைஸ் பண்ணுறது, இல்லை கேன்சல் பண்ணுறது, இல்லை 3 மெத்தடில் வந்து இந்த ஆன்சர் என்னென்ன ஆன்சர் வரலாம்னா எல்லா கணக்குமே பொதுவாக ஆன்சர் வந்து 0 வரலாம், பர்மிட்டட், ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி வரலாம், எனி ரியல் நம்பர் வரலாம், இதெல்லாம் வரலாம். இந்த ஆன்சர்ஸ் ஷுட் நாட் பி ஆஃப் த ஃபார்ம். இந்த வர ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஃபார்மில் எதில் வந்தாலும் அக்செப்டட். பட் ஆனால் இந்த மாதிரி வரக்கூடாது. இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பவர் இன்ஃபினிட்டி, 0 power 0, 0 by 0. This is the most important form. 0 by 0, the infinity power 0, infinity into infinity. இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் ஆன்சரில் வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த வேறு ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இதில் போகலாம். இந்த மாதிரி ஃபார்முக்கெலாம் பேர் வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்ஸ்னு பேர். இந்த ஃபார்ம் எல்லாமே இது மாதிரி நம்மளுடைய கணக்கு எந்த மெத்தடில் போட்டாலும் இந்த ஆன்சர் வந்து இப்படியெல்லாம் வரலாம், பர்மிட்டட். பட் இந்த மாதிரி ஃபார்மில் வரையக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருக்குது. இந்த சம்ஸ் போடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்துச்சுன்னா ஃபார்முலா மாதிரி இதுக்கு ஆன்சர் 1, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஆன்சர் வந்துச்சுன்னா 0. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இது 3 இப்போ ஸ்டாண்டர்டாக வச்சுங்க. ப்ளஸ் நம்மளுடைய ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா, இந்த sin a + b sin a - b cos a + b, இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடி அதுக்காக வச்சுங்க. இதில் வந்து sin x tends to 0, லிமிட் x tends to 0 ஆஃப் sin x by x. இங்கே x tends to 0ன்னு இருக்கணும். இந்த மாடலில் ஒரு 4-5 ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். இது வந்து தீட்டா உள்ளது, தீட்டா டென்ஸ் 0. இது வந்து டீன்னு உள்ளது, டி டென்ஸ் 0. அந்த மாதிரி இங்கே என்ன எடுத்துருக்கோ அது டென்ஸ் 0ன்னு இருக்கணும். இந்த 0ன்னு தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த sin x இங்கே எக்ஸும் இங்கே உள்ள எக்ஸும் சேமாக இருக்கணும். இங்கே உள்ள நம்பர் தான் இங்கே இருக்கணும். இப்போ இங்கே தீட்டா இருந்துச்சுன்னா தீட்டா, லிமிட் தீட்டா டென்ஸ் 0 ஆஃப் sin θ by θ = 1, லிமிட் டி டென்ஸ் 0 ஆஃப் sin t by t = 1, லிமிட் ஆல்ஃபா பீட்டா டென்ஸ் 0 ஆஃப் sin ஆல்ஃபா பீட்டா by ஆல்ஃபா பீட்டா = 1. இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் மாடலுக்காக கொடுத்துருக்கேன். இது வச்சுங்க. இந்த ஒரு ஃபார்மேட் லிமிட் x tends to 0 ஆஃப் 1 - cos x by x, இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். இப்படி இருந்தால் 0. இது லிமிட் x tends to a ஆஃப் x power n - a power n by x - a = ஆன்சர் வந்து n × a power n - 1. இந்த 3 ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நம்ம we can go to the sums directly. Listen carefully, subscribe RSR Max.